நெல்லை டவுன் லிட்டில் ஃப்ளவர் பள்ளியில் வைத்து அன்னையர் தின விழா நடைபெற்றது. விவேகா கலாச்சார கல்வி விளையாட்டு மேம்பாட்டு அறங்கட்டளை இணைந்து அன்னையர் தின விழா நெல்லை டவுன் கோடீஸ்வர நகரில் உள்ள லிட்டில் ஃப்ளவர் மாடல் பள்ளியில் வைத்து நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு லிட்டில் ஃப்ளவர் பள்ளிகள் குழும சேர்மன் மரிய சூசை தலைமை தாங்கினார். விவேக அறக்கட்டளை நிறுவனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை எஸ்.ஜே. அலகேசராஜா செய்திருந்தார். இதில் மாணவ மாணவிகளின் யோகா நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நானா நின்று கட்டலைன்னா அது எனக்கு ஒரு காரணம், நான் தெரிந்து கொண்டேன். நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, இவ்வளவு கொள்ள நேரத்தில் நான் வீட்டில் உட்காந்துக்கிட்டே ஃபோன்லேயே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவேன். இதுக்கு இப்படி செய்ய, அதுக்கு இப்படி செய்யணும், இந்த விட எப்படி செய்ய, ஒரு கனவை எப்படி போடு, இதுக்கு இப்படி போடு, பூச்சிக்கு விட போடு, கட்டுக்கு விட போடுன்னு சொல்ல முடியும். காரணம் நாங்கள்லாம் அப்போ வேலைக்கு போய் படித்தோம் இல்லையா. மே மாதம் அந்த மாதிரி காசு செலவு பண்ணி சம்மர் கேம்புக்கெல்லாம் அனுப்புறதுக்கு அப்போ வாய்ப்பும் கிடையாது, இந்த மாதிரி வசதியும் கிடையாது, இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமும் கிடையாது. இப்போதான் நிறைய ப்ரோக்ராம் இருந்தது. இதெல்லாம் காரணம் நம்முடைய டிசிப்ளினாக வளர்ப்பதற்கும் கேரக்டரை ஃபார்ம் பண்ணுறதுக்கும் நமக்கு எப்பயுமே ஒரு எனர்ஜெட்டிக் உற்சாகமாக இருக்க வேண்டும், ஆக்டிவாக இருக்க வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மையை, ஒரு பழக்கத்தை கொண்டு வருவதற்கு தான் இது பயன்படும். அதான் நம்ம விரும்பி நம்ம பாசமாக இருந்து முக்கியம் இல்லை, எல்லோரும் பாசமாக இருக்க வேண்டும். அப்போ எல்லோரும் பாசமாக இருக்க வேண்டும்னா நம்ம பிள்ளை எவ்வாறு வளர வேண்டும் என்பது முக்கியம். எல்லோரையும் கவரக்கூடிய அளவில் மிகச்சிறந்த ஒரு மனிதனாக, மிகச்சிறந்த ஒரு லீடராக, மிகச்சிறந்த ஒரு ஆசிரியராக, மிகச்சிறந்த ஒரு இதாக எல்லா மாணவர்களும் போற்ற வேண்டும், எல்லா பேரண்ட்ஸும் போற்ற வேண்டும், மக்கள் சுற்றி இருக்கவங்களாம் போற்ற வேண்டும் என்ற ஒரு முறையில் பையன் வளர வேண்டும். அந்த அளவுக்கு அதாவது நம்ம மட்டும் பையன் நம்ம மட்டும் நேசித்தா போகணும்னு இல்லை, நம்ம நேசிக்கிறது நம்ம நேசிப்போம் நேச்சுரலாக. நம்ம பிள்ளைங்க நமக்கு எப்பயுமே பாசம் உண்டு. அவன் என்னன்னா தாத்தா பாட்டி சுற்றுலாவே பேரன் பேத்துக்கு தான். அப்போ உரிமை எவ்வளவு இருக்கு பாருங்க, உரிமை நிறைய இருக்கு. தாத்தா பாட்டி